அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஜெயாவின் பிறவியான இரண்யாக்ஷனின் கதைதான் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தது போல ஜெயா மற்றும் விஜயா சனத்குமாரர்களின் சாபத்தினால் 3 பிறவிகள் எடுக்கணும். முதலாவது பிறவியாக சத்தியுகத்தில் கஷ்யப முனிவர் மற்றும் திதியின் மகன்களாக இரண்யாக்ஷன் மற்றும் இரண்யகசிப்புவா பிறந்தாங்க. அதாவது ஜெயா இரண்யாக்ஷன், மேலும் விஜயா இரண்யகசிப்பு. அவங்க என்னதான் கஷ்யப முனிவரின் மகன்களாக இருந்தாலும் அவங்களிடம் இயல்பாகவே அசுரகுணம் இருந்தது. அவங்க பல துஷ்கர்மங்களும் செய்தார்கள். இந்நிலையில இரண்யாக்ஷன் பிரம்மதேவரை நோக்கி பல வருடங்கள் கடுமையான தவம் செய்தார். இரண்யாக்ஷனின் தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவரும் ஒரு நாள் இரண்யாக்ஷன் முன் காட்சியளித்தார். அப்போது பிரம்மதேவர் என்ன வரம் வேண்டும் என்று வினவ இரண்யாக்ஷன் அமரனாகும் வரம் வேண்டும் என்று கேட்டான். ஆனால் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஒரு நாள் மடிந்து தான் ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிரம்மதேவரே அமரன் இல்லை. அவருடைய ஆயுட்காலமே வெறும் 2 பதார்த்தங்கள் தான். அப்படி இருக்க அவர் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு அமரனாகும் வரம் தர முடியும்? அதனால் பிரம்மதேவர் இரண்யாக்ஷனை வேறு வரம் வினவ சொல்லி கேட்டார். இரண்யாக்ஷனும் உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகள் பெயரையும் சொல்லி இதனால் எனக்கு அழிவு வரக்கூடாது என்று பிரம்மதேவரிடம் வரம் கேட்டார். பிரம்மதேவரும் ததாஸ்து என்று சொல்லி மறைந்தார். ஆனால் இரண்யாக்ஷன் வராகத்தின் பெயரை மட்டும் சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வராகத்தால் இரண்யாக்ஷனை அழிக்க முடியும். ஆனால் ஒரு சாதாரண வராகத்தால் அவ்வளவு பெரிய அசுரனான இரண்யாக்ஷனை அழிப்பது இயலாத காரியம். அதனால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே வராகமாக அவதாரம் எடுத்து வந்து இரண்யாக்ஷனை அழிப்பார். அது எப்படின்னு பார்க்கலாம். பிரம்மதேவரிடம் வரம் வாங்கின இரண்யாக்ஷன் ரொம்ப தான் பெரிய ஆள், யாராலையும் நம்மளை அழிக்க முடியாது, நம்ம அவர் சொல்லலைனாலும் நம்ம அமரதான் என்ற ஆணவத்தில் உலகங்களுக்கும் ரொம்ப சித்திரவதம் கொடுத்தான். அவன் பல துஷ்கர்மங்கள் செய்தான். அது மட்டும் இல்லாமல் இரண்யாக்ஷன் பூமியை கடலில் முக்கி பூமாதேவிக்கு சித்திரவதங்கள் செய்தான். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், அது எப்படி? கடல் பூமியில் தானே இருக்குது, கடல்ல எப்படி பூமியை போட முடியும் அப்படின்ட்டு. இதை 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் நம்ம பூஜை செய்கிறோன்னா அதை நம்ம ஒன்றும் அந்த நிலத்தின் பூஜை அப்படி எதுவும் சொல்கிறதில்லையே, பூமி பூஜை தானே சொல்கிறோம். அப்படின்னா பூமிக்கே பூஜை செய்கிறதாவும் அர்த்தம் இல்லை. அதுபோல் இரண்யாக்ஷன் ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு மட்டும் நீரால் தொந்தரவு கொடுத்துருக்கலாம். இரண்டாவது, காஸ்மிக் ஓஷன்னு சொல்லுவாங்க. அந்த காஸ்மிக் ஓஷனில் போட்டு அவன் சித்திரவு படுத்திருக்கலாம். அவனுடைய தொல்லைகள் தாங்க முடியாத தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனிடம் போய் முறையிடுவார்கள். விஷ்ணுவும் நான் அவதாரம் எடுத்து அவனை வதம் செய்கிறேன் அப்படின்ட்டு வாக்குறுதி தருவார். சரியான காலம் கனிந்த வேளையில் பிரம்மதேவரின் மூக்கிலிருந்து ஒரு வராகம் குதித்தது. அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இந்த வராகம் யாராக இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, பிரம்மதேவரின் முகத்திலிருந்து வேதங்கள் பிறந்தது. மிகவும் உயர்ந்த வேதங்கள் பிறந்த பிரம்மதேவரின் முகத்திலிருந்து பிறந்த இந்த வராகம் நிச்சயமாக மிகவும் உயர்ந்த ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் அது என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. விஷ்ணுவிட ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணு தான். அதனால தான் அவருக்கு புண்டரிகாட்சம்ட்டு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது தாமரை இதழ்களை ஒத்த நேத்திரங்களை உடையவன் என்று அர்த்தம். அவருடைய கண்ணு, அந்த நேத்திரங்கள் அவ்வளவு அழகாக இருக்கும். உலகத்திலேயே அவ்வளவு அழகான கண்ணு படைத்தவர்னா அது ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான். அதனால்தான் அவருக்கு கண்ணன் என்று பெயர். விஷ்ணு என்னதான் வராக அவதாரம் எடுத்திருந்தாலும் அந்த வராக முகத்தில் கூட அவருடைய கண்கள் மிகவும் அழகாக இருந்தது. அந்த அழகான தாமரை இதழ்கள் ஒத்த கண்களை பார்த்தே தேவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்படி ஒரு கண்கள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் இருக்குது. அப்படின்னா இவர் நிச்சயமாக ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமாக தான் இருக்க முடியும்ட்டு தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் 8 திசைகளிலிருந்தும் வராக தேவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. பூமாதேவிக்கு தொல்லை கொடுக்குற இரண்யாக்ஷனை அழிக்க வராக தேவர் புறப்படுவார். இரண்யாக்ஷனுக்கும் வராக தேவருக்கும் பல ஆண்டு காலங்கள் கடுமையான போர் நடக்கும். இறுதியாக வராகதேவர் இரண்யாக்ஷனை அழிச்சிடுவார். பூமாதேவியையும் மீட்டு திருமணம் செய்துப்பார். அடுத்த வீடியோவில் இரண்யாக்ஷனுடைய சகோதரனான இரண்யகசிப்புவின் கதையை சொல்லுகிறேன்.
This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இந்த வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன், போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் பிடித்திருந்தா வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.